அண்மை செய்தி. கொல்லம் எக்ஸ்பிரஸ் ரயிலிலிருந்து கர்ப்பிணி பெண் தவறி விழுந்து உயிரிழந்த விவகாரத்தில் ரயில்வே தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களோடு செய்தியாளர் வேல்முருகன் இணைப்பில் இருக்கிறார். வேல்முருகன், ரயில்வே தரப்பில் கொடுக்கப்பட்ட விளக்கம் என்ன, விவரங்கள்? ஜெனிஃபர், குறிப்பாக கொல்லம் எக்ஸ்பிரஸ்ல கடந்த 4ஆம் தேதி கர்ப்பிணி பெண் ஒருவர் உயிரிழந்த விவகாரத்துல தொடர்ச்சியாக அதுல அந்த சங்கிலி சரியாக வேலை செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்திருந்தது. குறிப்பாக 9வது பெட்டியிலும் 10வது பெட்டியிலும் தற்போது அந்த சங்கிலி இழுக்கப்பட்ட பொழுது ஒரு பெட்டியில் மட்டும்தான் வேலை செய்திருக்கிறது. இதனால 9 கிலோமீட்டருக்கு தாண்டி அந்த ட்ரெயின் நின்றதுனால உடனடியாக சிகிச்சை கொடுக்க முடியவில்லை அப்படின்னு சொல்லி உறவினர்கள் தொடர்ச்சியாக குற்றம் சாட்டியிருந்தார்கள். இது தொடர்பாக உடனடியாக தெற்கு ரயில்வேயின் சார்பில் இது தொடர்பாக விசாரிக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவு போடப்பட்டது. அந்த அடிப்படையில இந்த விசாரணைக்கான ஒரு முடிவு என்பது தற்போது கிடைத்திருக்கிறது. அதன் அடிப்படையில அந்த சங்கிலி சரியாக பணியாற்றியதாகவும், ஆனால் அதை இவங்க முயற்சி செய்து இழுக்கும் பொழுது அது சரியாக இழுக்காதன் காரணமாக தற்போது இந்த நிகழ்வு ஏற்பட்டதாக தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அதை தொடர்ந்து அனைத்து ரயில்களிலும் இருக்கக்கூடிய இந்த எமர்ஜென்சி சங்கிலியை சரியாக செயல்படுகிறதா என்ற ஆய்வும் உட்படுத்தப்பட வேண்டும் என்று தெரிவித்தார்கள். அதற்கான பணிகளும் தற்போது நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த விவகாரத்தில் கர்ப்பிணி பெண் உயிரிழந்த உடனடியாக அந்த சங்கிலி இழுப்பதில் ஏற்பட்ட பிரச்சனையை தான் தற்போது ரயில் உடனடியாக நிற்கவில்லை. மற்றபடி அந்த சங்கிலி சரியாக இருப்பதாக தற்போது தெற்கு ரயில்வே. தொடர்ந்து இந்த பிரச்சனையில் பல்வேறு விளக்கங்கள் ரயில்வே தரப்பில் கொடுக்கப்பட்டு வருகிறது. தற்போதைய விளக்கம் குறித்து விவரித்ததற்கு நன்றி.